எஸ் மேம். ஒப்பந்த புள்ளி மேம். டெண்டர்னா. ஒப்பந்த புள்ளி. தமிழ்ல நம்ம ஒப்பந்த புள்ளின்னு சொல்லுவோமா? ஆமா மேம். இருக்கிறதுலே வந்துட்டு உங்களுக்கு இருக்கிறதுல எது ஈஸினா டெண்டர் தான் ரொம்ப ஈஸி. ஓகேவா? கான்செப்ட் மட்டும் புரிஞ்சா போதும். சரி, இப்ப நான் தான் நகராட்சி வச்சு நடத்துறேன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்றேன், உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்றேன்னா, டெண்டர் நான் அறிவிக்கிறேன். ஓகேவா? மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு உங்களுக்கு என்ன பண்ண போறேன், டெண்டர் இந்த பொருள் வந்துட்டு இதுக்குள்ள செஞ்சு கொடுக்கணும். இல்ல நான் ரோடு போடுறதுக்கு எனக்கு இதுக்குள்ள இந்த அமௌண்ட் இதுக்குள்ள நீங்க பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்றேன். ஓகேவா? புரியுதா? டெண்டர்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு புரியுதா? ஃபர்ஸ்ட் கான்செப்ட் புரியுதாப்பா? ஆன்சர் பண்ணுங்க. ஓகே. இதுல இருந்து இப்ப நான் அவங்க அனௌன்ஸ் பண்ணும்போது யாருக்கெல்லாம் வில்லிங் இருக்கோ, எனக்கு இதுல வில்லிங்ஸ் இருக்கு அப்படின்றவங்க அவங்க என்ன பண்ணிருக்கணும்னா பிரதிநிதியா இருக்கணும். ஓகேவா? அவங்க என்ன ஒண்ணு பிரதிநிதியா இருக்கணும். இல்லன்னா அவங்களா கூட வந்து வாங்கிக்கலாம். ஓகேவா? இது 2 ப்ரொசீஜர் இருக்கு. வந்துட்டு இதுக்கு உண்டான அமௌண்ட் வந்துட்டு அவங்க தொகை வந்துட்டு ஒதுக்கியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சேலம்க்கு ரோடு போடுறதுக்கு நீங்க ஒரு 10,00,000 இதுக்குள்ள அமௌண்ட். இதுக்குள்ள நீங்க அட்வான்ஸ் வந்துட்டு ஒரு 10,000 குடுத்துட்டு, ஒரு 20,000 குடுத்துட்டு நீங்க வந்துட்டு இந்த கான்ட்ராக்ட்ட முடிக்கணும். அதுக்கு டிமாண்ட் டிராஃப்ட் இருக்கு. அதாவது டிமாண்ட் டிராஃப்ட்னா என்ன? டிடி எடுக்கணும். ஓகேங்களா? டிராஃப்ட் டிமாண்ட் டிடி எடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுல வந்துட்டு செக்ஸ்லாம் அவைலபிள் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இத நீங்க இத்தனை மாசத்துக்குள்ள முடிக்கணும். இல்ல இத்தனை வருஷத்துக்குள்ள நீங்க முடிச்சு குடுக்கணும் அப்படின்றதெல்லாம் இருக்கு. ஓகேவா? இது வந்துட்டு நம்ம எங்க இந்த ஃபார்ம்லாம் அதுக்கு ஃபார்ம் இருக்கு. அந்த ஃபார்ம்ஸ்ல கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு. ஓகேவா? இதெல்லாம் புரியுதா? சரிப்பா. நான் இப்ப உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா பாருங்க. ஷேர் ஆகுதா? வெயிட் பண்ணுங்க. ஓகேப்பா. இப்ப கிளியரா இருக்கா? ஓகே. நீங்க எது பேசினாலும் எனக்கு பேசுங்க. ஓகேங்களா? தம்ஸ் அப் குடுத்தீங்கன்னா எனக்கு கேட்காது. ஓகே. இதுதான் நீங்க என்ன பண்ண போறீங்க? எழுதுற இது. ஓகேவா? இத விட்டுருங்க. இப்ப நீங்க எப்படி எழுதணும் அப்படின்னா, உங்களோட டெண்டர்ல இதுல இருந்து தான் நீங்க எழுதணும். ஓகேவா? டெண்டர் நோட்டீஸ் ஹெட்டிங் போட்டுக்கிறீங்க. புரியுதாப்பா? மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. புரியுதுன்னா? டெண்டர் நோட்டீஸ்னு ஹெட்டிங் போட்டுக்கிறீங்க. ஓகேவா? செகண்ட் பேப்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப என்ன இம்பார்ட்டன்ட்னா ஹேண்ட் ரைட்டிங் நீட்டா இருக்கணும். ஓகேவா? அண்ட் தென் வந்துட்டு இன்னொன்னு என்னன்னா, நீங்க டெண்டர் நோட்டீஸ்னு எழுதிட்டீங்க. என்ன கொஸ்டின் நம்பர் போட்டுட்டு அது ஏவா பியா போட்டுட்டு எல்லாத்துக்கும் ஷோ ஆகுதுலப்பா ஸ்கிரீனு? மேம் இல்ல மேம். வெயிட் பண்ணுங்க. இப்போ ஷேர் ஆகுதா? இல்ல மேம். இல்ல மேம். இப்போ ஓகேவாப்பா? இப்போ ஓகே மேம். இப்போ கிளியரா இருக்கா? ஓகே மேம். ஓகே மேம். ஓகே. எல்லாத்துக்கும் கிளியரா இருக்குல்ல? ஓகே. இப்போ வந்துட்டு கொஸ்டின் நம்பர் போட்டுக்கிறீங்க. டெண்டர் நோட்டீஸ்னு எழுதிக்கிறீங்க. ஓகேவா? இப்ப கவர்மெண்ட்ல இருந்தோ இல்ல வந்துட்டு ஒரு அத்தாரைஸ்டு எப்படி சொல்றது? ஒரு நம்ம சைன் வாங்கி அப்ரூவல் வாங்குற கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல இருந்தோ இந்த மாதிரி நோட்டீஸ் விடுவாங்க. என்ன நோட்டீஸ்? இது வந்துட்டு டெண்டர் நோட்டீஸ் விடுவாங்க. என்ன வேலைக்காக? எந்த வேலைக்காக வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ரோடு போன்ற கான்ட்ராக்ட் இருக்கலாம். இந்த மாதிரி கூட இருக்கலாம். இந்த டைம்க்குள்ள முடிக்கணும். இந்த இடத்துல வந்து வாங்கிக்கோங்க. இது இவங்களால தான் கொடுக்கப்படுகிறது. அண்ட் தென் வந்துட்டு நீங்க வந்துட்டு இதுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும்? அமௌண்ட் வந்துட்டு அட்வான்ஸ் அமௌண்ட் பே பண்ணணும். இந்த அமௌண்ட்லாம் நீங்க பே பண்றதே செக்கா வேணாம், எங்களுக்கு டிடியா கொடுத்துருங்க. அதே மாதிரி இந்த டேட்டுக்குள்ள தான் நீங்க கொடுக்கணும். இப்படின்ற ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? புரியுதா? சரி, பாத்துடலாம். இப்போ டெண்டர் நோட்டீஸ் எழுதுறீங்க. ஓகே. டிபார்ட்மெண்ட் நேம் பிளேஸ். ஓகேவா? டிபார்ட்மெண்ட் நேம்னா யாரு அத வெளியிடுறாங்க, எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து வெளியிடுறாங்க அப்படிங்கிறது மெயின். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, பிளேஸ் எந்த ஊர்ல இருந்து வெளியிடுறாங்க. ஓகேவா? ஜஸ்ட் இது கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மாடல் வச்சு நான் உங்களுக்கு ஒன்று சொல்லித்தரேன். டிபார்ட்மெண்ட் நேம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எழுதுறோம், எங்க இருந்து வெளியிடுறாங்கன்றத எழுதுறோம். அடுத்து எந்த இடம் அப்படிங்கிறது போட்டுடுறோம்.
ஓகேவா? ஃபோன் நம்பர், மெயில், வெப்சைட் எல்லாமே எப்பவுமே எங்க இருக்கணும்? லெஃப்ட் சைட்ல இருக்கணும். தென் அட்ரஸ் எங்க இருக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு ரைட் சைட்ல இருக்கணும். யாரு வெளியிடுறாங்க? ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு டிபார்ட்மெண்ட்ல அவங்களோட செயலாளர் இருக்கலாம், பொருளாளர் இருக்கலாம். இந்த மாரிலாம் இருக்காங்களா, மேனேஜர் இந்த மாரி இருக்காங்கல்ல. அவங்க வெளியிடுறாங்க அப்படின்னா, மேனேஜர்ன்னு போட்டு மேல ஹெட்டிங் என்ன எழுதுனீங்களோ, அந்த டிபார்ட்மெண்ட் நேமும் என்ன பிளேஸ் எழுதுனீங்களோ மேல ஹெட்டிங்ல, அத அப்படியே எடுத்து காப்பி பண்றீங்க. ஓகேவா? நல்லா கவனிச்சுட்டே வாங்க. நான் யாரானாலும் கொஸ்டின் கேட்பேன் இடையில. தென் வந்துட்டு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, டெண்டர் நம்பர் இருக்கும். ஓகேவா? எப்பவுமே வந்துட்டு ஒரு லெட்டர் எழுதும்போது அதுக்கு நம்பர் போடுவோமா? டீனா என்னது? டெண்டர். என்ஓனா டெண்டர் நம்பர். ஓகேவா? நம்பர்ன்னு சொல்லுவோம். அதுக்கு பக்கத்துல நீங்க எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் நம்பர்ங்கிறது. அந்த டேட் என்ன அப்படின்னா, நீங்க எந்த டேட்டுக்கு எக்ஸாம் எழுத போறீங்களோ, அதுக்கும் கரெக்ட்டா ஒரு 30 டேட்டுக்குள்ள நீங்க தள்ளி போட்டுக்கலாம். ஓகேங்களா? 30 டேட்டுக்கு முன்னாலயே போடணும். அப்ப நீங்க என்ன டேட்டுக்கு எக்ஸாம் எழுத போறீங்கன்னா, 8ஆம் தேதி எழுத போறீங்களா? அப்ப 8 1ஆம் மாசம் 2026 இந்த இடத்துல ஃபிக்ஸ்டு டேட் நீங்க வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது ஓகேவா? இதுவரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. நெக்ஸ்ட் போலாம். சீல்டு டெண்டர்ஸ் ஆர் இதுல வந்துட்டு பிளாக்ல இருக்கிறது எல்லாமே நீங்க என்ன பண்ணணும்? மெமரி பண்ணி ஆகணும். நீங்க மெமரி பண்றதுக்கு நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தமிழ் மீனிங் சொல்லிடுறேன். ஓகேவா? அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சீல்டு டெண்டர்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃப்ரம் தி அத்தரைஸ்டு. அத்தரைஸ்ட்னா என்ன? ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்திலிருந்து ஒப்பந்த புள்ளி வந்துட்டு அறிவிக்கிறாங்க. ஓகேவா? என்ன வேலைக்காக நல்லா நோட் பண்ணிக்கோங்க. என்ன வேலைக்காகன்றதான் ஃபர்ஸ்ட் போடணும். அடுத்ததான் யார் அதை இன்வைட் பண்றாங்கன்றது போடணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. சீல்டு டெண்டர்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃப்ரம் த அத்தரைஸ்டு ஃபார் வாட் பர்பஸ் அண்ட் அட்ரஸ். யார் அறிவிக்கிறாங்க? ஃபர்ஸ்ட் நம்ம ஹெட்டிங்ல எழுதியிருப்போமா? அந்த ஹெட்டிங்ல இருக்கிறத தூக்கி அப்படி இங்க எழுதுறோம். ஓகேவா? யாரால இது வந்துட்டு வெளியிடுறாங்க? அது வந்துட்டு எங்க இருந்து வெளியிடுறாங்க? இது 2ம் இங்க எழுதணும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பை தி போட்டுட்டு இது என்ன வேலை அப்படிங்கிறத போட்டு பைதிக்கு அப்புறம் யார் அறிவிக்கிறாங்கிறது செகண்ட்ல போடணும். இது புரியுதாப்பா? எகைன் ரிப்பீட் பண்றேன். சீல்டு டெண்டர்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃப்ரம் த அத்தரைஸ்டு. என்ன வேலைக்காக அப்படின்னு கேட்டிருக்காங்க. பைதி யாரால் வரவேற்கப்படுகிறது, அவங்களோட அட்ரஸும் எழுதணும். ஓகேவா? எனிஒன் இதை எகைன் சொல்லுங்க பார்க்கலாம். எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. தமிழ்ல சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. மகாலட்சுமி படிங்க. அது என்னன்னா, நம்ம டெண்டர்ஸ்க்கு அப்ளை பண்ணுவாங்கல்ல, அவங்க கிட்ட இருந்து ஆத்தரைஸ் பதிவு பெற்றவங்க, தமிழ்ல சொல்லணும்னா யார் யார் வந்து பதிவு பண்ணிருக்காங்களோ அவங்க கிட்ட இருந்து விண்ணப்பங்கள வரவேற்கிறாங்க. அதாவது விண்ணப்பங்கள் வரவேற்கிறது எப்படின்னா, அவங்க வந்துட்டு அதாவது எங்க இருந்துன்னா, ஆத்தரைஸ்டு அப்படின்னா, அந்த நிறுவனம் வந்துட்டு என்னது? அங்கீகரிக்கப்பட்டதா இருக்கணும். கவர்மெண்டால அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம். ஓகேங்களா? அவங்க வந்துட்டு வெளியிடுறாங்க. என்ன வேலைக்காக வெளியிடுறாங்க? அவங்க யார் வெளியிடுறாங்க? ஓகே. இது புரிஞ்சிருச்சா? மாத்தி போட்டீங்கன்னா மார்க் போயிடும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சா? வாய்ஸ் நோட் பண்ணுங்க. ஓகேவா? செகண்ட் பாயிண்ட் பாருங்க. செகண்ட் பாயிண்ட் பாருங்க. இது ஆப்ஷனல் தான். ஒருவேளை நம்மளுக்கு வந்துட்டு உங்களுக்கு தெரியும் ரோடு கான்ட்ராக்ட்னா ஒரு 6 மந்த்ஸ்ல முடிக்கிற மாரி, 1 இயர்ல முடிக்கிற மாரி, இந்த மாரி அதுக்கேத்த மாரி அவங்க குடுத்துருப்பாங்க. சப்போஸ் குடுக்கல அப்டின்னா, நீங்களா கூட ஒரு உங்களுக்கு தெரியும்ல இந்த வொர்க் இவ்ளோக்குள்ள தான் முடிக்கணும் அப்டின்னு உங்களுக்கு டைமிங் தெரியும்ல. சோ நீங்க அத போட்டுக்கலாம். ஓகேவா? தி பீரியட் ஆஃப் கம்ப்ளீஷன் ஆஃப் திஸ் வொர்க் இஸ் 4 மந்த்ன்னு குடுத்துருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க? தமிழ்ல மீனிங் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். எனிஒன்? குறிப்பிட்ட பீரியடுக்குள்ள டியூரேஷன்ல முடிக்கணும்னு சொல்லிருக்காங்க மேம். முடிக்கணும்னு சொல்லிருக்காங்க. ஓகே. இந்த 2 பாயிண்ட் ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. டெண்டர் ஃபார்ம்ஸ் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேன் பி ஆப்டைன்ட் ஃப்ரம் தோஸ். பாருங்க அந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் என்னது? டெண்டர் ஃபார்ம்ஸ் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ஓகேவா? அவங்க டெண்டர் வந்துட்டு என்ன இருக்கும்? டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு. ஓகேங்களா? அந்த ஃபார்மை எங்க நம்ம வாங்கிக்கணும்னு கேக்குறாங்க. ஓகேவா? அந்த ஃபார்மை நம்ம எங்க வாங்கணும்? எப்ப வாங்கணும்? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எப்ப வாங்கணும்? எங்க வாங்கணும்? யாருகிட்ட வாங்கணும்? எவ்வளவு அமௌண்ட் குடுக்கணும்? எந்த டேட்ல வாங்கணும்? ஓகேவா? இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. எகைன் ரிப்பீட் பண்ற பாருங்க. அந்த டெண்டர் வந்துட்டு நம்ம இப்ப வாங்குறோம்னா சும்மா கிடையாது. அதுக்குள்ள சில கண்டிஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? அந்த கண்டிஷன்ஸ் ஃபார்ம் வந்து குடுப்பாங்க. அது எங்க வாங்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு யார் அனௌன்ஸ் பண்ணாங்களோ அவங்க இடத்துல தான் போய் வாங்கணும். ஆனா அது எப்ப வாங்கணும்? வந்துட்டு வொர்க்கிங் டேஸா இருக்கணும். ஆஃபீஸ் வொர்க்கிங் டேஸா இருக்கணும். ஓகேவா? அண்ட் தென் வந்துட்டு அதுக்குண்டான அமௌண்ட் அந்த சும்மாலாம் தரமாட்டாங்க அப்படியே போயிட்டு. சோ அதுக்குண்டான அமௌண்ட் ஏதோ குடுத்திருப்பாங்க. அந்த அமௌண்ட்ட குடுத்துட்டு தான் நீங்க அந்த ஃபார்ம என்ன பண்ண முடியும்? வாங்க முடியும்.
ஓகேவா? அந்த ஃபார்ம் வாங்குறதுக்குன்னு டேட் கண்டிப்பா குடுத்திருப்பாங்க. இந்த டேட்ல இருந்து இந்த டேட்க்குள்ள தான் நீங்க வாங்க முடியும்னு குடுத்திருப்பாங்க. சோ அந்த டேட்ல இருந்து இந்த டேட்க்குள்ள நீங்க வாங்கிக்கலாம். ஓகேவா? அண்ட் தென் வந்துட்டு நீங்க குடுக்குற காசு அப்ப குடுக்குறீங்கல்ல டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு அந்த அமௌண்ட் வந்துட்டு என்ன பண்ண மாட்டாங்க, திருப்பி தர மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 பாயிண்ட் புரிஞ்சிருச்சா? ஓகே மேம். ஆ எஸ் பாருங்க. மேம். அகைன் ரிப்பீட் பண்றேன் பாருங்க. டெண்டர் ஃபார்ம்ஸ், டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேன் பி ஆப்டைன்ட் ஃப்ரம் தோஸ். யாரு வந்துட்டு இந்த இடத்துல இன்வைட் பண்றாங்களோ அவங்க நேம் எழுதுறீங்க. ஓகேங்களா? ஃப்ரம் தோஸ் இன்ஜினியர் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஆன் ஆல் ஒர்க்கிங் டேஸ் டியூரிங் தி ஆஃபீஸ் ஹவர்ஸ் ஆன் பேமெண்ட் ஆஃப் ரூபீஸ். அந்த இது எவ்வளவு வாங்க நீங்க ஒரு 10,000 வச்சுக்கோங்க. அந்த டெண்டர் கண்டிஷன்ஸ் ஃபார்ம் வாங்குறதுக்கு எவ்வளவு? 10,000 அமௌண்ட். ஃப்ரம் த டேட் ஆஃப் எந்த டேட்ல இருந்து இந்த டேட்டுக்குள்ள வாங்கிக்கலாம். இல்லன்னா இந்த டேட் தான் கண்டிப்பா வாங்கலாம் அப்படின்னு 2 மென்ஷன் பண்ணிருப்பாங்க எக்ஸாம் ஹால்ல. சோ அத நீங்க போட்டுக்கலாம். த காஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷன் இஸ் நாட் ரீஃபண்டபிள். ஓகேவா? இது என்ன பண்ண மாட்டாங்க, திருப்பி தர மாட்டாங்க. ஓகேவா? புரிஞ்சிருச்சா? நீங்க எத எத மெமரி பண்ணணும்? டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்துட்டு யார்கிட்ட யார் வந்துட்டு குடுக்க போறாங்க? வொர்க்கிங் டேஸ்ல வாங்கணும். ஆஃபீஸ் ஹவர்ஸ் வொர்க்கிங் டேஸ்ல வாங்கணும். எவ்வளோ ரூபீஸ்? என்ன டேட்? காஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷன் இஸ் நாட் ரிஃபண்டபிள். நீங்க வந்துட்டு இந்த ஆஃப், இஸ், கேன், பி இதெல்லாம் வந்துட்டு அப்படியே எடுத்து எழுதி வைக்கணும்லாம் தேவையில்ல. என்ன புரிஞ்சுச்சோ அத பாயிண்டா எழுதினா போதும். ஓகேவா? இந்த 3வது பாயிண்ட்ட கூட நீங்க 3 பாயிண்ட்ட கூட தெளிவா புரியிற மாரி ஒரே லைன்ல சின்ன சின்னதா முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஃபுல்லா இவ்ளோ பெருசு எழுதணும்னு அவசியம் இல்ல. ஓகேவாப்பா? சரி, இந்த 3 பாயிண்ட் எனிஒன் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. மகாலட்சுமி. அந்த டெண்டர் மேம். அப்ளிகேஷன்ல கொடுக்கக்கூடிய அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து ம். அதான் போட்டிருப்பாங்க. ஐயோ ஒரு நிமிஷம் பெருசு பண்ணிக்கிறேன். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு ஒத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அங்கே போய் ஆஃபீஸ் ஒரு ஒர்க்கிங் ஹவர்ஸில் போய் நம்ம அந்த பேமெண்ட்டுக்குள்ள காசு பே பண்ணி வாங்கிக்கலாம். அந்த பேமெண்ட்டுக்குள்ள காசை வந்து நம்ம திரும்ப ரிட்டர்ன் பண்ணி அவங்ககிட்ட வாங்க முடியாது. ம். அவங்க கொடுத்துருக்க டேட்ல போய் அதுக்குள்ள போய் நம்ம ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல போய் வாங்கிக்கிறோம். ஓகே. எதோட பேமெண்ட்? டெண்டர் அந்த ஃபார்முக்கு தான். ஓகேங்களா? டெண்டர் டெண்டர் அதான் ஃபார்முக்கு மட்டும் தான் இந்த அமௌண்ட். ஓகேங்களா? இத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஃபார்ம், டெண்டர் ஃபார்ம். ஓகேவா? ஓகே. இது எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சா? ஓகே மேம். தமிழ்ல புரிஞ்சுக்கினாலே நீங்க பாயிண்டா எழுதினா போதும்பா. நீங்க இஸ், வாஸ்லாம் போட தேவையில்ல. என்ன உங்களுக்கு அங்க வருதோ அத மட்டும் எழுதினா போதும். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க 4த் பாயிண்ட். தி earnest money deposit must be paid rupees. எவ்வளோ அமௌண்ட்டோ அத போடுறோம். இன் ஃபேவர் ஆஃப் ஹூ அனௌன்ஸ்டு தி டெண்டர்ஸ் அண்ட் இஸ் அட்ரஸ். அங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா earnest money depositனா என்ன? முன்பணத்தொகை அட்வான்ஸ் பே பண்றது. அட்வான்ஸ் வந்துட்டு குடுக்க சொல்றாங்க. ஏன்னா நீங்க சப்போஸ் டெண்டர் ஃபார்ம் எனக்கு இது நாங்க பண்ண முடியாது. லாஸ்ட் டைம்ல கால வாரி விட்டீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அவங்க போய் மாட்டிப்பாங்களா? சோ என்ன பண்றாங்க? அட்வான்ஸா நீங்க என்ன பண்ணணும்? அமௌண்ட் பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அது யார்கிட்ட நீங்க பே பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்க வந்து பே பண்ணணும்? யார் அறிவிச்சாங்களோ டெண்டர. ஓகேவா? யார் அறிவிச்சாங்களோ அந்த டெண்டர் அறிவிச்சவங்களோட அட்ரஸ்ல ஓகேவா? அந்த டிபார்ட்மெண்ட்ல நீங்க போயிட்டு வாங்கி ஏர்னஸ்ட் மணி டெபாசிட் பண்ணணும். ஓகேவா? இந்த 4த் பாயிண்ட் புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் 5th பாயிண்ட் பாருங்க. earnest money deposit இது கம்பல்சரி எழுதணும். ஓகேவா? earnest money deposit must be attached as a demand draft from a nationalized bank. ஓகேப்பா. இதுல என்ன சொல்றாங்கன்னா சரி செக்குக்கும் டிடிக்கும் என்ன டிஃபரெண்ட்? செக் வந்துட்டு நாம வந்துட்டு ஒரு செக் குடுத்தோம் அப்டின்னா, அந்த செக் நம்ம போய் பேங்க்ல போய் எடுத்துக்கலாம். அப்படி. ஆனா இது டிடினா அப்பவே பேங்க்ல நீங்க டிடி எடுக்கும்போதே என்ன பண்ணுவாங்க, டிரான்சாக்ஷன் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அமௌண்ட் டிரான்சாக்ஷன் பண்ணிடுவாங்க. ஓகேவா? இதுல பாயிண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, "தி earnest money deposit must be attached as a demand draft from a nationalized bank." இது என்னவா இருக்கணும்? நீங்க earnest money டெபாசிட் பண்றீங்கல்ல, அது என்ன பண்ணணும்னா, டிடி எடுத்து குடுக்கணும். அந்த டிடி எடுத்து குடுக்கறது என்ன பேங்கா இருக்கணும்? தேசிய மயமாக்கப்பட்ட பேங்கா இருக்கணும். புரிஞ்சிருச்சா? 5th பாயிண்ட் புரிஞ்சிருச்சா? எஸ் மேம். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. கம்ப்ளீட்டட் டெண்டர்ஸ் வில் பி ரிசீவ்ட் அப் டு 3 PM ஆன் மென்ஷன்ட் டேட் இன் யுவர் எக்ஸாம். அதாவது மென்ஷன்ட் டேட் இன் யுவர் எக்ஸாம். அவங்க வந்துட்டு உங்க இதுல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த டேட்டுக்குள்ள நீங்க ரிசீவ் பண்ணிக்கலாம்னு. அகைன் ரிப்பீட் பண்ண பாருங்க. கம்ப்ளீட்டட் டெண்டர்ஸ் வில் பி ரிசீவ்ட் அப் டு மேபி வந்துட்டு 3 PM வரைக்கும் அந்த டெண்டர் ஃபார்ம் வாங்குவாங்க. 4 மணிக்கு வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஓப்பன் பண்ணுவாங்க. எப்பவுமே நடக்கிறது தான் இது. ஓகேங்களா? இந்த டைமிங் எப்பவும் மாறாது. சோ அத நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
completed tenders will be received up to 3 p.m. on mentioned date in your exam. அங்க என்ன டேட் கொடுத்திருக்காங்களோ அந்த டேட்டை நீங்க போட்டுக்கலாம். Received tenders will be opened on the same day at 4 p.m. in the presence of all available tenders or their authorized representatives. இங்க என்ன சொல்றாங்க 6th பாயிண்ட்ல அப்படின்னா, நீங்க கம்ப்ளீட் பண்ண டெண்டர் ஃபார்மை என்ன பண்ணணும், இந்த தேதிக்குள்ள 3 மணிக்குள்ள சாயந்தரம் கொடுத்துறணும். ஓகேங்களா? எங்க கொடுக்கணும், அந்த ஆபீஸ்ல நீங்க எங்க அவங்க வெளியிடுறாங்களோ அந்த ஆபீஸ்ல கொடுத்துறணும். அந்த நீங்க ரிசீவ் பண்ணது எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா ஈவினிங் 4 மணிக்கு ஓபன் பண்ணுவாங்க. அது ஓபன் பண்ணும்போது யாரு முன்னாடிலாம் ஓபன் பண்ணுவாங்க அப்படின்னா, டெண்டர்ஸ் நீங்க இப்ப வாங்குனீங்களா, ஒப்பந்த புள்ளிலாம் வாங்குனீங்களா, டெண்டர்ஸ்லாம் வாங்குனீங்களா, அந்த ஃபார்ம் நீங்க எல்லாமே அங்க வந்து உட்கார்ந்திருப்பீங்க. உங்க முன்னால ஓபன் பண்ணுவாங்க. அப்படி உங்களால வர முடியல அப்படின்னா உங்களோட பிரதிநிதின்னு சொல்லுவாங்கல்ல அவங்க, அதாவது உங்களுக்கு பதிலா இப்ப உங்க அக்கா தங்கச்சும் இந்த மாதிரி அனுப்பலாம். ஆனா அதை என்ன பண்ணணும்னா அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஓகேவா? authorized representative இது இம்பார்ட்டன்ட். டெண்டர்ஸ் ஆர் தர் authorized representatives. ஓகேவா? இது புரிஞ்சிருச்சா? புரியல சொல்லுங்க, இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே ஓகேப்பா. மகாலட்சுமி தவிர வேற எனிஒன் வந்துட்டு இந்த 6th பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. மீனிங் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இந்த டெண்டர் ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணி அத வந்து நமக்கு கொடுத்துருக்க டேட் எக்ஸாம்ல வந்து கொடுப்பாங்க மேம். டேட் இந்த டேட்டுக்குள்ள வந்து ரிசீவ் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த டேட் வந்து அந்த டேட்ல 3 மணிக்குள்ள அங்க வந்து சென்ட் பண்ணிடணும். அந்த டெண்டர் ஃபார்ம்ஸ் வந்து 4 மணி போல அந்த ஆபீஸ்ல வந்து ஓபன் பண்ணுவாங்க. யாருடைய முன்னிலையில்னா அந்த ஒப்பந்ததாரர்கள், அதுக்கப்புறம் அந்த ஒப்பந்ததாரரால அவங்களுடைய ப்ராக்ஸி அப்படின்ற பிரதிநிதி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க மேம். அவங்க முன்னிலையில அதை வந்து ஓபன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, இந்த 6th பாயிண்ட் புரிஞ்சிச்சா எல்லாத்துக்கும்? எஸ் ஆர் நோ? எஸ் மேம். ஓகேப்பா. நெக்ஸ்ட் 7th பாயிண்ட் பாருங்க. 7th பாயிண்ட்ல the undersigned officers. ஓகேவா? அண்டர்சைன்னா என்ன? அண்டர்சைன்னா என்ன? அண்டர் இருக்கு, சைன் இருக்கு, கீழே கையொப்பமிட்டவர்கள் அப்படின்னு சொல்லலாமா? எஸ் ஆர் நோ? எஸ் மேம். ஃபர்ஸ்ட் இதுல என்ன இருக்கு கான்செப்ட் புரிஞ்சாலே போதும். தமிழ்ல ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அந்த இடத்துல நீங்க வந்துட்டு எழுதிக்கலாம். ஓகேவா? த அண்டர்சைன்ட் ஆபீசர்ஸ் யாரு வந்துட்டு இத வெளியிட்டாங்களோ அவங்க தானே கீழே கையெழுத்து போட்டிருப்பாங்க. அப்ப அவங்க நேம் அவங்க வந்துட்டு யாரை இன்வைட் பண்ணாங்களோ அவங்க நேம் எழுதுறீங்க. ஒருவேளை அவங்க சூப்பரண்டா இருக்கலாம், செக்ரட்டரியா இருக்கலாம், இல்ல மேனேஜரா இருக்கலாம். அந்த எழுதிட்டு have all the rights to accept or reject the tenders with or without any reason. என்ன சொல்றாங்க, யார் வந்துட்டு கீழே கையெழுத்து போட்டாங்களோ அந்த ஆபீசருக்கு என்ன இருக்கு, நீங்க அனுப்பின டெண்டரை ரிஜெக்ட் பண்ணவோ இல்ல அக்செப்ட் பண்ணவோ எந்த ஒரு ரீசன் இல்லாம பண்ணலாம். ஓகேங்களா? அவங்க பண்றதுக்கு அதுக்கு உரிமை இருக்குன்னு சொல்றாங்க. புரியுதா? நீங்க அனுப்பின டெண்டர் ஃபார்மை அக்செப்ட் பண்ணவோ ரிஜெக்ட் பண்ணவோ யாரு இதை வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு உரிமை இருக்கிறது. ஓகேவா? இது புரிஞ்சுச்சா? ஓகே. the tenders after stipulated time will be rejected. இதுல வந்துட்டு ஸ்டிப்புலேட்டட்னு பதிலா நீங்க என்ன பண்ணீங்கன்னா, ஸ்டிப்புலேட்டட்னா நீங்க ரொம்ப இதை வந்துட்டு போட்டு குழப்பிக்க வேண்டாம். கால தாமதம்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இப்படி சொல்லியிருக்காங்க. டேட்டுக்கு அப்புறம், அதாவது இந்த லாஸ்ட் டேட்டுக்கு அப்புறம் வந்து வர டெண்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா? 8வது பாயிண்ட். அடுத்தது யார் இன்வைட் பண்ணாங்களோ அவங்களோட பேரு, அவங்களோட பிளேஸ். ஓகேங்களா? அவங்களோட எந்த இடத்துல இருந்து இது பண்ணாங்க அவங்களோட பிளேஸ். ஓகேவா? இது புரிஞ்சுச்சா? 8 பாயிண்ட் புரிஞ்சுச்சாப்பா? எஸ் மேம். ஓகே. அடுத்து பாருங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன இருக்கு. the checks are not acceptable. இதை நீங்க எப்படி எழுதினா, அந்த செக்ஸ்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அடுத்தது கேன்வாசிங் டெண்டர்ஸ் will be rejected. இது சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஏங்க எனக்கு இந்த மாதிரி இந்த டெண்டர் வந்துட்டு என் ஃப்ரெண்டுக்கு நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஓகேவா? மைண்ட் வாஷ் பண்ணக்கூடாது. அடுத்து டெண்டர்ஸ் ஆர் நாட் டிரான்ஸ்பரபிள். எனக்கு இந்த டெண்டர் வேணா, நீங்க அதனால அவங்களுக்கு மாத்தி விட்டுருங்க, அந்த மாதிரி மாத்த மாட்டாங்க. ஓகேவா? the tenders offered at the stipulated time will be rejected. அதான் சொன்னல, டைமுக்குள்ள வரது மட்டும் தான் இது பண்ணுவாங்க. டைமுக்கு அப்புறம் வந்துச்சுன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. the tenders without earnest money deposit will not be accepted. நான் சொன்னேன்னா, டிடி எடுக்க நீங்க வந்துட்டு earnest money deposit இல்லைன்னா அதை என்ன பண்ண மாட்டாங்கன்னா அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இது புரியுதாப்பா? இப்போ இதுல ஏதாவது ஒரு டவுட் இருக்கா? ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தா கேளுங்க. எல்லாரும் மைக் ஆன் பண்ணி பேசுங்க. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொஸ்டின் கேட்கலாமா?
சரி, நான் உங்களுக்கு குரூப்ல அனுப்பியிருக்கேன் பாருங்க. February 2008 புக் வச்சிருந்தா பாருங்க. புக் இல்லாதவங்க கரெக்ஷன் பிடிஎஃப் இதுல அனுப்பியிருக்கேன் பாருங்க. எடுத்தாச்சா? February 2018. எனிவன் அதை படிங்க பார்க்கலாம். எனிவன் ரீட் பண்ணுங்க. தூங்கிட்டீங்களா? Chief Engineer, ம் Chief Engineer, Atomic Energy Engineering Services Group, Kalpakkam, invites sealed tenders for providing wooden dwell desks for additional classrooms in the school in the township at Kalpakkam. ஓகே, ஸ்டாப் பண்ணுங்க. இதுல என்ன சொல்றாங்க? இதுல என்ன சொல்ல வராங்க அது சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. சரி, நான் சொல்லிட்டா? இதுல என்ன யாரு வந்துட்டு வெளியிடுறாங்க அப்படின்னா சீஃப் இன்ஜினியர், ஓகேவா, அட்டாமிக் எனர்ஜி இன்ஜினியரிங் சர்வீசஸ் குரூப் கல்பாக்கம், ஓகேவா, இவங்க தான் என்ன பண்றாங்க, டெண்டரை வெளியிடுறாங்க. ஓகேவா, பாருங்க, எகைன் ரிப்பீட் பண்றேன். எந்த இதுல இருந்து எந்த டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் நேம் சொல்லியிருக்கேன்னா, அப்ப எந்த டிபார்ட்மெண்ட்? அட்டாமிக் எனர்ஜி இன்ஜினியரிங் சர்வீஸ் குரூப். அப்ப இது நம்ம எங்க எழுதணும்? டெண்டர் நோட்டீஸ்ல இந்த இடத்துல எழுதணுமா? இந்த இடத்துல எழுதணுமா? ஓகே, எழுதியாச்சா? அட்டாமிக் எனர்ஜி இன்ஜினியரிங் சர்வீசஸ். அடுத்தது எங்க இருந்து? கல்பாக்கம். அப்ப பிளேஸ்க்கு என்ன போடலாம்? கல்பாக்கம் எழுதிடலாமா? வாய்ஸ் நோட்ஸ் கொடுங்க. ஓகே, இன்வைட்ஸ் சீல்டு டெண்டர்ஸ் ஃபார் ப்ரொவைடிங், எதுக்காக அப்படின்னா வுடன் டிவல் டெஸ்க் ஃபார் அடிஷனல் கிளாஸ் ரூம்ஸ் இன் த ஸ்கூல் இன் த டவுன்ஷிப் அட் கல்பாக்கம். கல்பாக்கத்துல இருக்கிற ஒரு ஸ்கூலுக்கு, ஓகேங்களா, அந்த டவுன்ல இருக்கிற ஒரு ஸ்கூலுக்கு என்ன வேணும்னா எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஸ்கூல்ல என்ன பண்றாங்க, பில்டிங் ஒரு 2-3 கிளாஸ் ரூம் கட்டுறாங்க. அதுக்கு ரெண்டு இது மாதிரி பெஞ்ச் கேக்குறாங்க. ஓகேவா, பெஞ்ச் வந்துட்டு அவங்களுக்கு வேணும்னு சொல்றாங்க. ஓகேவா, புரியுதா? எஸ் மேம். ஓகே, Yes, ma'am. ஓகே, இந்த கான்செப்ட் இது வரைக்கும் புரிஞ்சுச்சு. ஓகே, டைம் அலௌடு ஃபார் கம்ப்ளீஷன் ஆஃப் ஒர்க் இஸ் 3 months. எத்தனை மந்த் கொடுத்திருக்காங்க? 3 மாசம் மேம். 3 months. வச்சுக்கோங்க. ஓகே, வெரி குட். அடுத்தது பாருங்க, the estimated cost of the work is 20 lakhs. ஓகே, எஸ்டிமேட்டட் காஸ்ட் எவ்வளவு? மொத்தமாவே அதுக்கு எவ்வளவு? 27 lakhs மேம். ஓகே, 27 lakhs. earnest money deposit எவ்வளவு? 50,000. Okay, 50,000. The cost of tender document is rupees 500. ஓகேவா? ஓகே மேம். டெண்டர் ஃபார்மோட எவ்வளவு? 500 ரூபாய். 500. They will be available for sale from எதுல இருந்து இது பண்ணுவாங்க, அந்த இது சேல் பண்ணுவாங்கன்னா 7ஆம் தேதியில இருந்து 20ஆம் தேதி அக்டோபர் 2017 வரைக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்க, டெண்டர்ஸ் will be received up to 3 PM 24. ஓகேவா, 24ஆம் தேதிக்குள்ள நீங்க என்ன பண்ணணும், 24ஆம் தேதி 3 மணிக்குள்ள நீங்க ஃபார்ம்லாம் சப்மிட் பண்ணிருக்கணும். ஓகேவா? அடுத்தது பாருங்க, அது வந்துட்டு சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் அதை எப்போ ஓபன் பண்ணுவாங்கன்னு ஏதாவது சொல்லிருக்காங்களா? in the presence of the tenders or their authorized representatives. அங்க டைமிங் மென்ஷன் பண்ணல, ஆனா நம்ம என்ன பண்ணணும், டைமிங்கை மென்ஷன் பண்ணணும். ஓகேவா, இந்த இடத்துல டைமிங் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகேவா, இந்த டைமிங்கை நம்ம என்ன பண்ணணும், மென்ஷன் பண்ணணும். இந்த டைமிங் அது டிஃபால்ட்டாவே 4 PM தானா மேம்? என்னப்பா, அதே டிஃபால்ட்டாவே 4 PM தான். ஓகே மேம். அது ரிசீவ்டு டைம் மட்டும் 3 PM இல்லனா அவங்க கொடுத்திருந்தாங்கன்னா அந்த டைமிங்கா? மேக்ஸிமம் வந்துட்டு 3 PM 4 PM தான்ப்பா வரும். ஓகேங்களா? ஓகே மேம். ஓகே, அப்படி கொடுக்கலனா நீங்க டிஃபால்ட்டாவே 3 PM 4 PM இதை எழுதிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து, the chief engineer reserves the right to accept or reject any or all tenders without assigning reasons. Therefore, draft tender notice. அவங்க என்ன சொல்லிருக்காங்க லாஸ்டா? யாரால? சீஃப் இன்ஜினியர். இதை வெளியிடுறது யாரு? சீஃப் இன்ஜினியர் தானே. அவங்களுக்கு என்ன பண்ணலாம், ரிஜெக்ட் பண்ணவோ இல்ல அதை ஏற்கவோ என்ன இருக்கு, உரிமை இருக்கு. ஓகேவா? இப்ப பாருங்க, எனிவன் சொல்லுங்க. இந்த இடத்துல என்ன வரும்? ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் நேம்ல என்ன வரும்? ஒவ்வொருத்தரா சொல்லுங்க பார்க்கலாம். Atomic Energy Engineering Service மேம்.
ம். Atomic Place Energy Engineering Service, Kalpakkam, ma'am. ம். ஓகே. ஃபோன் நம்பர், இமெயிலு, வெப்சைட் இதெல்லாம் நீங்களா அதுல போட்டுக்கலாம். ஓகேவா? ஓகே. அட்ரஸ் என்ன அட்ரஸ்ல எழுதணும்? வந்து Chief Engineer, ma'am. Chief Engineer, Kalpakkam, ma'am. Atomic Energy Engineering Service Group, ம். Kalpakkam. அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் அட்ரஸ்ல நம்ம என்ன எழுதணும் அப்டின்னா, சீஃப் இன்ஜினியர்னு எழுதுறோம். அதுக்கு கீழ என்ன எழுதுறோம்? டிபார்ட்மெண்ட். அதுக்கு கீழ பிளேஸ். ஓகேவா? இது 3ம் எழுதணும். ஓகேவா? ஓகே. அடுத்து டெண்டர் நேம் போடுறோம். அடுத்து இங்க என்ன டேட் சொல்லியிருக்கேன்? நம்ம எக்ஸாம் எழுத போற டேட்டுக்கும் ஒரு 30 நாளைக்கு இதிலயே சொல்லியிருக்கேனா, அப்ப இத நம்ம எழுதிக்கிறோம். ஓகேவா? Okay, ma'am. ஓகே. நெக்ஸ்ட் படிங்க. Sealed tenders are invited from ம். uh, Atomic Energy Groups, Chief ம். Engineer, Atomic மிஸ்டேக் பாருங்க. Energy ம். Engineering Service Group, கரெக்ட்டா படிங்க. Kalpakkam. Address. தப்பு. Sealed tenders are invited from the authorized ம். என்ன பர்பஸ்க்காகனா ம். wooden dual desk ம். ஃபார் அடிஷனல் for கிளாஸ் ரூம். additional classroom in ம். the school in the township at Kalpakkam. ஓகே. அது ஃபுல்லாவே அட்ரஸ் எழுதுங்க. வந்து ஓகேங்களா? அந்த அது ஃபுல்லா அட்ரஸோட எழுதிட்டு ம். யார் வந்து By அந்த அட்ரஸ் எழுதணும் மேம். Chief Chief Engineer, Engineer. Atomic Energy Engineering Service Group, Kalpakkam, by the அவ்வளோதான். அவ்வளவுதான் மேம். ஓகேப்பா. சரி செகண்ட் பாயிண்ட் எனிஒன் படிங்க. The period for completion of this work is 3 months. ஓகே. தேர்ட் பாயிண்ட் எனிஒன் படிங்க. தேர்ட் பாயிண்ட் எனிஒன் படிங்க. Tender form terms and conditions can be obtained from those chief engineer ம். on all working days during the office hours on payment of rupees ம். ம். ருபீஸ் 27 lakhs. ம். கரெக்டா மேம்? ம். கரெக்ட் தான் படிங்க. மொத்த அமௌண்ட் ஃபர்ஸ்ட்ல போடுறோம். ஓகேவா? அமௌண்ட் ஏதாவது Okay. கொலை பண்ணுச்சுன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா, மொத்த அமௌண்ட் ஃபர்ஸ்ட்ல போடுறோம். பேமெண்ட் அந்த ஹவர்ஸ்ல நம்ம இதுக்குள்ள பேமெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. இப்படின்றத நீங்க பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. நான் அதுக்கு கொஞ்சம் ஷார்ட்டா சொல்றேன். படிங்க. 27 lakhs from the date of அவங்க என்ன டேட் குடுத்திருந்தாங்கன்னா, அந்த டேட் போட்டுக்கலாம். அவங்க என்ன குடுத்திருக்காங்க டேட்டு? 7th to 20th October. ம். The cost of application is not refundable. ம். நெக்ஸ்ட். Next point, ma'am. ம். The நெக்ஸ்ட் earnest அடுத்தது money. ஒருத்தர் படிங்க. நானே ரீட் பண்ணவா மேம்? ம். சரி படிங்க. The earnest earnest money. ஓகே ரீட் பண்ணுங்க. The earnest money deposit must be paid rupees 50,000 in favor of Chief Engineer, Atomic Energy Engineering Service Group, Kalpakkam. ம். Next வந்து the earnest money deposit must be attached as a demand draft from a nationalized bank. ம். நெக்ஸ்ட் ஒன் Completed. வேற யாராவது படிங்க. கிளாஸ்ல 3 பேர் தான் இருக்கீங்களா? ரிமைனிங் ஸ்டூடண்ட்ஸ் படிங்க. Completed tenders will be received up to 3 p.m. ம். on 24th October 2017. ம். Received tenders will be opened at 3 p.m. on 28th October 2017. ம். ஓகே. நெக்ஸ்ட். Presence of the tenders are their authorized representative. ம். எனிஒன் வேற ஒருத்தர் படிங்க. The undersigned officers, Chief Engineer, Atomic Energy Engineering Service Group. இல்ல அந்த இதுல வந்துட்டு பாருங்க, யாரை இன்வைட் பண்றாங்களோ அத போதும். ஓகேங்களா? அவங்க பேர் மட்டும் சீஃப் இன்ஜினியர் மட்டும் போதும். Chief Engineer. The undersigned officer, Chief Engineer, have all rights to accept or reject the tenders with or without any reason. The tender after stipulated time will be rejected.
ஓகே. அடுத்தது. அங்க யார் சைன் போடுவாங்க? சீஃப் இன்ஜினியர் மேம். அப்ப என்ன பண்ணணும்? சீஃப் இன்ஜினியர் ஆட்டோமேட்டிக் சீஃப் எனர்ஜி இன்ஜினியரிங் அட்டாமிக் எனர்ஜி இன்ஜினியரிங் சர்வீஸ் குரூப் கல்பாக்கம். பிளேஸ். கல்பாக்கம் சொல்லிட்டேனே மேம். ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் மெமரி மக்கப் பண்ணிடுங்க. ஓகேவா? தமிழ் மீனிங் தெரிஞ்சாலே போதும். ஓகே, இதுல நம்ம ஒரே ஒரு ஒமிஷன்ஸ் பண்ணிருக்கோம். என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஒரே ஒரு அமௌண்ட்டா விட்டுருக்கோம். டெண்டர் டாக்குமெண்ட் அமௌண்ட் மேம். ஒரு சில இடத்துல டெண்டர் டாக்குமெண்ட் வந்துட்டு அமௌண்ட் அது கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட் தான் இருக்கும். ஓகேவா? அப்ப நீங்க டெண்டர் டாக்குமெண்ட் அமௌண்ட் வந்துட்டு இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? புரியுதா? இது வந்துட்டு ஓவரால் அமௌண்ட். புரியுதாப்பா? இது ஓவரால் அமௌண்ட். ஓகேவா? இந்த இதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அத. ஒரு சில இதுல கொடுக்க மாட்டாங்க. பட் இதுல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா இப்போ? மேம் நீங்க அதுல டெண்டர் ஃபார்ம் அமௌண்ட் தானே மேம் மென்ஷன் பண்ணிருக்கீங்க. டெண்டர் ஃபார்ம் அமௌண்ட். வெயிட் பண்ணுங்க ஒரு நீங்க நிமிஷம். போட்டிருக்கதே அப்படிதானே மேம் போட்டிருக்கீங்க. அப்ப அங்க 500 தானே மேம் வரணும். எஸ்டிமேட்டட் காஸ்ட் ஆஃப் த ஒர்க்னா தான் 27. மேம் correct. எஸ்டிமேட்டட் காஸ்ட்னு வந்ததுன்னா அதுல வந்து அமௌண்ட் என்னவோ அதை போட்டுடணும். அதுக்கப்புறம் இந்த ஆபீஸ் ஹவர்ஸ்ல பேமெண்ட் பண்ணி வாங்குறோம் அந்த இடத்துல வந்து டெண்டர் ஃபார்மோட அமௌண்ட் ஓகே, ஓகே. போடலாம். கரெக்ட்ப்பா. ஓகே. ஓகே, இப்ப வேற ஏதாவது டவுட் இருக்கா இதுல? மேம் சொல்லுங்க. மேம் இப்ப டேட் மேல போடணும். இதுல எந்த டேட் மேல போடணும் மேம்? எதுல? இந்த இடத்துலங்களா? ஆமா மேம். அட்ரஸ் கீழ டேட் இருக்குல்ல மேம், அந்த இதுல. வெயிட் பண்ணுங்க. இங்கயா? இல்ல மேம், மேலதான். மேல அட்ரஸ் கீழ டேட் 30 days பிஃபோர்னு இருக்குல்ல மேம். இப்ப அதுதான் சொல்லுங்க. நீங்க எக்ஸாம்க்கு என்ன டேட் எழுதி போறீங்களோ அந்த டேட். ஓகேங்களா? இல்ல மேம், இப்போ ஒரு இது கொஸ்டின் வந்து சொன்னோம்ல மேம், அந்த கொஸ்டின்ல இருந்து 2017 பார்த்தா எந்த டேட் போடணும் மேம்? புரியல. கரெக்ட்டா சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. எக்கோ அடிக்குது. இப்ப சொல்லுங்க. மேம் இந்த பிப்ரவரி 2018 கொஸ்டின் இப்ப பார்த்தோம்ல மேம், ஓகே. அதுல இருந்து இப்ப டேட் நம்ம அங்க மேல போடணும்னா எந்த டேட் போடணும் மேம்? அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு நிமிஷம் இருங்க. கொஸ்டின் எடுத்துக்கிறேன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க 7ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதிக்குள்ள இந்த சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? 7ஆம் தேதி அக்டோபருக்கு முன்னால என்ன மாசம் வரும்? செப்டம்பரா? அப்ப ஆமா. 7/9/2017 இருக்கணும். ஓ- புரியுதா? புரியுது மேம். இப்ப புரியுதுங்களா? எஸ் மேம். அதாவது அவங்க வெளியிடுறது நம்மளுக்கு டைம் கொடுக்குறாங்க. டெண்டருக்கு எவ்வளவு நாள் டைம் கொடுக்குறாங்க? 1 மாசம் டைம் கொடுக்குறாங்க. ஓகேவா? இது வந்துட்டு அவங்க வெளியிடுற நாள். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அவங்க வெளியிடுற நாள். ஓகேவா? ஓகே மேம். அப்ப நம்மளுக்கு அதுக்கு டைம் கொடுப்பாங்கல்ல. எஸ் மேம். அத நீங்க அப்படி மெயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஈஸியா ஓகே அண்டர்ஸ்டாண்ட் மேம். ஆயிடுச்சா? இதுல இப்ப ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இல்ல மேம். ஓகேப்பா. ஓகே. இப்ப எனிஒன் தமிழ்ல அப்படி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? மொத்தம் எத்தனை பாயிண்ட் இருக்கு? 8 பாயிண்ட் இருக்கு. தமிழ்ல அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். பார்க்காமயே சொல்லுங்க. உங்களுக்கு என்ன புரிஞ்சதோ அதை என்னன்னு சொல்லுங்க. மேம் நான் சொல்லட்டுமா மேம்? சொல்லுங்க. டெண்டர் நோட்டீஸ்னா ஒப்பந்த புள்ளின்னு சொல்லுவோம். அதை வந்து ஃபர்ஸ்ட் மேல வந்து யார் வந்து இன்வைட் பண்றாங்க, அதாவது எந்த கம்பெனி ஏதோ இதுல இருந்து வருது, அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம், அது அதனுடைய நேம் போட்டுக்கணும், பிளேஸ் போட்டுக்கணும். லெஃப்ட் சைட் கார்னர்ல வந்து ஃபோனு, மெயில் ஐடி, வெப்சைட் அது மாதிரி போட்டுக்கணும். ரைட் சைட்ல அட்ரஸ், யார் இன்வைட் பண்றாங்க, மேனேஜரா இருக்கலாம், இல்ல வேற ஏதாச்சும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பர்சன், அவங்களுடைய நேமு பிளஸ் வந்து அட்ரஸ் அதை வந்து போட்டுடணும். இந்த லெஃப்ட் சைட் கார்னர்ல டெண்டர் நம்பர்னு சொல்லி நம்மளே ஏதாச்சும் ஒரு நம்பரு போட்டுக்கணும். டேட் வந்து டெண்டருக்குலாம் பொறுத்த வரைக்கும் 1 மந்த் பிஃபோரா போடணும். 30 days பிஃபோர் அதை போட்டுடணும். அடுத்த பாயிண்ட்ல வந்து சீல்டு டெண்டர்ஸ், அந்த சீல்டு டெண்டர்ஸ் வந்து யார் வந்து அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்றவங்க அந்த இது போட்டுட்டு, அதுல வந்து என்ன பர்பஸ்க்காக அவங்க என்ன இது சொல்லியிருக்காங்க, ரோடு அப்படி இல்லை ஏதாச்சும் மெட்டீரியல் தேவைப்படுற மாதிரி, ஏதாச்சும் பில்டிங் கட்டுற மாதிரி என்ன இது சொல்லியிருக்காங்களோ, என்ன பர்பஸ் சொல்லியிருக்காங்களோ அதை போட்டுட்டு அட்ரஸ் போட்டுடணும். அட்ரஸ் போட்டுட்டு
அட்ரஸ் போட்டுடணும். அதுக்கப்புறம் வந்து அந்த ஒர்க்கு கம்ப்ளீட் பண்றதுக்கான டைம் டியூரேஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்து டெண்டர் ஃபார்ம்ஸ் வந்து எந்த டேட்ல எங்க கிடைக்கும் அப்படின்ற இது பாயிண்ட் ஒன்று போட்டுக்கணும். அந்த காஸ்ட் ஆஃப் ஒர்க், அந்த எஸ்டிமேட் காஸ்ட் ஆஃப் ஒர்க், அந்த என்ன அமௌண்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த அமௌண்ட் போட்டுக்கணும். அந்த எஸ்டிமேட் ஃபார்மோடைய அப்ளிகேஷன் ஃபார்மோடைய அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க, அதையுமே போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஏர்னஸ்ட் மணி டெபாசிட், அந்த அமௌண்ட் என்னவோ அதை வந்து டிடியா எடுத்து அமௌண்ட் ஏர்னஸ்ட் மணி டெபாசிட்னா என்ன? அட்வான்ஸ் அமௌண்ட்னு வச்சுக்கோங்க. அட்வான்ஸ் அமௌண்ட் அதை வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா வெறும் ஏர்னஸ்ட் மணி டெபாசிட் அமௌண்ட் இன் ஃபேவர் ஆஃப் அப்படின்னு போட்டு நம்ம இது பண்ணிடலாம், எழுதிடலாம். அத மாதிரி போட்டுட்டு என்ன அட்ரஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த அட்ரஸ்க்கு வந்து நம்ம டிடியா எடுத்து நேஷனலைஸ்டு பேங்க்ல டிடியா எடுத்து அனுப்பணும். அதுக்கப்புறம் வந்து இந்த கம்ப்ளீட் பண்ண டெண்டர் ஃபார்ம்ஸ் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க டேட், அந்த டேட்ல அவங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகணும். 3 PM 4 PM அவங்களே டைம் கொடுப்பாங்க, அந்த டைம்குள்ள ரிசீவ் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த டெண்டர் ஃபார்ம்ஸ் வந்து எப்போ ஓபன் பண்றாங்கன்னா அதுக்குமே அவங்க டேட் சொல்லியிருப்பாங்க. இந்த டேட்டுக்குள்ள 4 PM இல்ல 5 PM அந்த டைம்ல இந்த பிரசன்ஸ் ஆஃப் யாருடைய முன்னிலையில, ஒப்பந்ததாரர் பிரதிநிதி அவங்க முன்னிலையில வந்து நாங்க இந்த இடத்துல ஓபன் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அது ஒரு பாயிண்ட் எழுதிக்கணும். அதுக்கப்புறம் இந்த சைன் பண்ற அண்டர் சைன் பர்சன் இருக்காங்களே அவங்க வந்து அவங்களுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்கு. அதாவது ஒரு டெண்டரை வந்து அப்ரூவ் பண்றதுக்கோ ரிஜெக்ட் பண்றதுக்கோ எல்லா இதுவும் இருக்கு அப்படின்னு சொல்லி அது ஒரு பாயிண்ட் எழுதிக்கணும். காலதாமதமா வர டெண்டர் ஃபார்ம்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு பாயிண்ட் எழுதிட்டு லாஸ்டா வந்து யார் அதை அனௌன்ஸ் பண்றாங்களோ அவங்களுடைய சைனு பிளேஸ் போட்டுருவாங்க. ஓகேப்பா. இதுல எத்தனை இடத்துல இந்த டிபார்ட்மெண்ட் நேமும் அவங்க யார் இன்வைட் பண்றாங்களோ அவங்க நேமும் இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை இடத்துல அவங்க நேம் இருக்குன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இருக்கா? அடுத்து இவங்க நேம் தானே போடுவோம், இவங்க அட்ரஸ் தானே போடுவோம். 2 அடுத்து இவங்கயும் அவங்க அட்ரஸ் தானே போடுவோம். இந்த இடத்துல வெயிட் பண்ணுங்க. இங்கேயும் அவங்க அட்ரஸ் தானே போடுவோம். 3 நோட் பண்ணிட்டே வாங்க. இங்கேயும் அவங்களுக்கு தானே போடுவோம். 4 அடுத்தது எங்க இருக்கு? இங்கேயும் அவங்க நேம் தானே போடுவோம். 5 இங்க நேம் போடுவோமா? 6 7 இப்ப மொத்தம் எத்தனை வருது? மொத்தம் எத்தனை வருது? 7 வருதுங்களா? எனிவன் மைக் ஆன் பண்ணி பேசுங்க. அப்ப பாருங்க, இதை நம்ம கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அப்ப நம்ம எத்தனை இடத்துல இந்த பிளேஸ் வருது, யார் இன்வைட் பண்றாங்க, எந்த இடத்துல இருந்து இன்வைட் பண்றாங்கன்றது எத்தனை இடத்துல வருது? மொத்தம் 7 இடத்துல வருது. ஓகேவா? நம்ம இதை செக் பண்ணிக்கலாம் எக்ஸாம் முடிச்சுட்டு. இது வந்துட்டு கரெக்டா எழுதிருக்கோமா அப்படின்னு இது வந்துட்டு ஒரு க்ளூ மாதிரி. ஓகேங்களா? புரிஞ்சிச்சா? ஓகே மேம். ஓகேப்பா. வேற ஏதாவது டவுட் இருக்கா? கேளுங்க. இதுல வந்துட்டு என்னன்னா எஸ்டிமேட் காஸ்ட் வந்துட்டு என்னன்னா ஓவரால் அமௌண்ட். ஓகேங்களா? அந்த டெண்டருக்கு ஓவரால் அமௌண்ட். இது மட்டும் இதுல நோட் பண்ணல, நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஓகேப்பா. வேற ஏதாவது டவுட் இருக்கா இதுல? மேம் அந்த மேல டேட் சொன்னீங்கல்ல மேம், சொல்லுங்க. அது மட்டும் இன்னொரு வாட்டி சொல்லுங்க மேம். இந்த டேட்டாப்பா? எஸ் மேம். ஓகேப்பா. ஒன்றும் இல்லை. இப்போ நீங்க எப்படி வச்சுக்கிறீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். இந்த இடத்துல உங்களுக்கு இந்த டேட் மென்ஷன் நீங்க இந்த தேதிக்குள்ள அனௌன்ஸ் பண்ணணும். இந்த தேதிக்குள்ள இந்த தேதியில இருந்து இந்த தேதிக்குள்ள நீங்க டெண்டர் ஃபார்ம் வந்துட்டு கொடுத்துருன்னு சொல்றாங்களா? எஸ் மேம். சரி, இப்ப பாருங்க, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கே சொல்றேன். இப்ப நான் இன்னைக்கு தான் டெண்டர் விடுறேன். ஓகேவா? நான் டெண்டர் விடுற டேட்டு இங்க இருக்கணும். ஓகேவா? ஆனா நீங்க என்ன, உங்களுக்கு டைம் கொடுக்கணும்ல, நீங்க அமௌண்ட்லாம் ரெடி பண்ணி கொடுக்கணும்ல எனக்கு. சோ அதனால என்ன பண்றேன், இன்னைக்கு நான் அனௌன்ஸ் பண்ற டெண்டர் மேல போட்டுக்கிறேன். அப்ப இந்த இடத்துல என்ன டேட்டா இருக்கும் அப்படின்னா, சரி நீங்க இப்படி கூட வச்சுக்கோங்க. இந்த இடத்துல என்ன டேட் கொடுத்துருக்குன்னா ஒரு 20ஆம் தேதி. ஓகேவா? 20 12ஆம் மாசம்னு வச்சுக்கோங்க. 20ஆம் தேதி 12ஆம் மாசம் நோட் பண்ணிக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? 20ஆம் தேதி 12ல இருந்து 24ஆம் தேதிக்குள்ள நீங்க வந்துட்டு டெண்டர் சப்மிட் பண்ணிக்கணும்னு சொல்றேன். ஓகேவா? அந்த 20 24 தான் டேட் மெயின். 12ஆம் மாசம் 2025.
ஓகேவா? அப்ப நீங்க ஃபர்ஸ்ட்ல என்ன எழுதுனீங்க? 20ஆம் தேதின்னு எழுதுனீங்களா? அதுல இருந்து 30 நாள் எடுத்துக்கங்க. முன்னால கூட்டுங்க. முன்னால மைனஸ் பண்ணுங்க. அதே 20 ஆனா என்ன மாசம் 20. மாறும்? 10ஆம் மாசமா மாறுமா? Yes, ma'am. இந்த இடத்துல ஓகேவா? இந்த இடத்துல நீங்க இப்ப இது பண்ணிக்கலாம். மென்ஷன்டு டேட் அண்ட் டைம்னு குடுத்துருக்கிறேன்னா, Yes, ma'am. இங்க பாருங்க ஸ்க்ரீன் தெரியுதா? இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்ன ஃபர்ஸ்ட் டேட் குடுத்துருக்காங்களோ, அந்த டேட்ல இருந்து 30 நாள் தள்ளி மேல எழுதிக்கோங்க. புரியுதா? Okay, ma'am. ஓகே. இப்ப வேற ஏதாவது டவுட் இருக்கா? வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க.